ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திக் வந்து ரம்யா மேலே சந்தேகப்படுறாங்க. அது எல்லாமே இன்னைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் வந்து தீபாட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஆடியோ அனுப்பணும்னு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து தீபா சொல்கிறாங்க, சார் வேற ஒன்றும் இல்லை, அம்மு தான் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னா, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ அனுப்புனேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரம்யாவுக்கு தெரியுமா இந்த விஷயம்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், ரம்யாவுக்கு தெரியும் சார். ஏன்னா நான் சாமியாரை பற்றி சொன்னோன்னே ரம்யா தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனா. அதே மாதிரி அந்த பரிகார பூஜை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனதும் ரம்யா தான். அந்த நைட்டு தங்கினது நடத்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது. சரி தீபா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்கே அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தீபாவை அனுப்பிச்சு விட்டுட்டு கார்த்திக் யோசனை பண்ணுறாரு. ஏதோ ஒன்று தப்பாக தெரியுதே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் ரம்யாவை எல்லாம் ஆகா ஓகோன்னு ஒவ்வொருத்தரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இதில் வேற அருணாச்சலம் தங்கச்செயின் வேற அபிராமி எழுந்திரிச்சு வந்தோடனே அவ கையாலேயே உன் கழுத்துல போட சொல்றேன்னு வேற சொல்றாங்க. மீனாட்சி ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. எல்லாமே நீ செஞ்ச பூஜைனாலதான் அபிராமி எழுந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சலம் சொல்றாரு, அம்மா அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு தெரியும்ல, அந்த சாமியாரை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா, அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சாமியார்னாலதான் அபிராமி பழச்சுக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஐயோ, இவரு எங்க சுத்தினாலும் சாமியார்கிட்டே வந்து நிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையில இருக்காங்க ரம்யா. இதுல வேற ரம்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தான் தான் இந்த சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோன்னே மைத்திலிக்கு சந்தேகம் வந்துடுது. என்னடா இவன் நம்ம தானே சொன்னோம் தீபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா, நான் தான் வந்து தீபா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா தீபா தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னா, நான் சாமியாரை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி, அந்த சாமியாரோட பேர் என்ன எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க மைத்திலி. அதுக்கு ரம்யா பாத்தீங்கன்னா என்ன பேரு சொல்றதுன்னு தெரியாம ஸ்ரீன்னு சொல்லி ஒரு சம்திங் ஏதோ ஒரு நேமா சொல்றாங்க. அதை கேட்டோடனே ஆஹா, சாமியார் பேரு தப்பா சொல்றா, இதுல ஏதோ ஒரு உள்கொத்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அருணாச்சலம் சொல்றாரு, ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாத விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு பார்த்த பொண்ணு ரம்யா தான். கார்த்திக் ரம்யாக்கு கல்யாணம் நடந்துருதுன்னா இன்னாரும் இந்த வீட்டு மருமகள் ஆயிருப்பா ரம்யா அப்படின்னு சொல்லும் போதே அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அது தீபா. அது மட்டும் நடக்காது மாமா, ஏன்னா நானும் கார்த்திக் சாரும் ஒன்னா சேரணும் தான் கடவுள் எழுதி வச்ச விதி அப்படின்னு சொல்றாங்க. அது நீ சொல்றதும் கரெக்ட் தாமா, கடவுள் தீபாவும் கார்த்திக்கும் தான் ஒன்னா சேரணும்னு எழுதி வச்சிருக்காங்க, அதை யாருனாலே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கண் வழிச்சு வந்தோடனே அபிராமி கையாலேயே அந்த தாலி செயினை உங்ககிட்ட எடுத்து கொடுக்க போறாங்க. கார்த்திக் உன் கழுத்துல போட போறான், அதே மாதிரி தங்க செயினை ரம்யாவுக்கு போட போறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபாவும். ஆனா ரம்யா என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தெரியுமா, ரம்யாவுக்கு தாலி செயினை அபிராமி கொடுக்க போறாங்களாமா, அதே இது அந்த தங்க செயினை தீபாவுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் நடத்த போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் நீ மருமகளா இருந்த, இனிமேல் நான் தான் மருமகளா இருக்க போறேன், நீ ஃப்ரெண்டாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே கார்த்திக் கால் பண்றாரு. என்னடா இது, கார்த்திக் இந்த நேரத்துல கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி எடுத்து ஹலோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க இருக்க யாருக்குமே கார்த்திக் தான் கால் பண்றாங்கன்னு தெரியல. கார்த்திக் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. அப்போ கார்த்திக் சொல்றாரு, நான் ஒரு லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், அந்த லொகேஷனுக்கு இப்போ வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க ரம்யா. அடுத்ததே அந்த தாலியை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை சொன்னது, மாமா சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சபதம் போட்டாங்க பாத்தீங்களா, அவங்க அத்தை கால் கடையில தாலியை வச்சுட்டு அதையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா. அப்போ கரெக்டா மைத்திலி மீனாட்சி ரெண்டு பேர் வர்றாங்க. மைத்திலி அந்த தாலியை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ இந்த தாலியை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு, இந்த தாலிக்கு தான் ஒருத்தி போட்டி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. என்ன தீபா தாலியை வச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி. கூடிய சீக்கிரம் இந்த தாலியை என்கிட்ட கொடுக்க போறாங்க என் அத்தா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாமா நீ நீங்க நினைச்சிட்டு உன் ஃப்ரெண்டு இதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மைத்திலி என்ன சொல்றீங்க? ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, உன்னை சாமியார் கிட்ட போக சொன்னது நான் தான். ஆனா அந்த சாமியார் பேர் எனக்கு அப்போ தெரியாம இருந்தது, மறுபடியும் வந்து அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். ரம்யா கிட்ட அந்த சாமியார் பேர் என்னன்னு கேட்கும் போது அவ வேற ஒரு பேர் சொன்னா. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த சாமியாரை இவளே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா போல இருக்கு. ஏன்னா
இது செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருந்த சாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. அதுக்கு வந்து தீபா சொல்றாங்க, இல்ல இல்ல நான் அவளதான் நம்புறேன், அவ இது மாதிரிலாம் செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி சொல்றாங்க, இல்ல இல்ல மைதிலி சொன்னப்போ நானும் அப்படிதான் சந்தேகப்பட்டேன், எனக்கு ஒரு டவுட் வந்தது, உன் மனசுக்குள்ள யார பத்தியுமே நீ தப்பா நினைக்க மாட்டேன், யாருக்கும் துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்ப தீபா. ஆனா நீ போய் ரம்யாவை அந்த பாக்ஸ்குள்ள போட்டு அந்த பீப்பாயில மூடி போட்டு மூடி ஆணி வச்சு அடிச்சு தண்ணிக்குள்ள போட்டுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்புற மாதிரியே இல்ல, அவ போய் சொல்றான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தீபா சொல்றாங்க, அக்கா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, என்ன ஒரு சாமியார் அம்மா கூட்டிட்டு போனாங்க, அந்த சாமியார் அம்மா கையில ஒரு கயிறு கட்டினாங்க, அந்த கயிறு கட்டின பின்னாடி தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த மயக்கம் போட்டு விழுந்து எழுந்தப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அது வரைக்கும் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்ப நான் செஞ்சிருக்கலாம்ல, நீங்க சொல்ற மாதிரிலாம் ரம்யாலாம் அப்படிலாம் இல்லை, அவன் நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவ்வளவு எப்படிதான் நம்ம திருத்தருது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கார்த்திக் நின்றுட்டு இருக்காரு. அங்க ரம்யா வர்றாங்க. சொல்லுங்க கார்த்திக், எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், தீபா எங்க போனாங்க, எல்லா விஷயத்தையுமே அவங்க எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க அதுக்கு உடந்தைன்னு சொன்னாங்க, நீங்க தான் அந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க, பரிகார பூஜை பண்றதுக்கும் நீங்க தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க, ஆனா நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ தீபா எங்க இருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, ஏங்க போய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அஜய்யோ தெரிஞ்சு போச்சா இவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அதை ஒண்ணும் இல்லை கார்த்திக், சாமியார் தான் வேண்டான்னு சொன்னாரு, அந்த பரிகார பூஜை பழிக்கணும்னா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனாலதான், அப்புறம் வந்து நீங்க யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, தீபாவும் வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னா, அதனாலதான் நாங்க சொல்லல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எங்க ஒரு உண்மையான சாமியாரா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல தீபா சொன்னாங்க அந்த சாமியாரை பத்தி அங்க அடையாளங்கள்லாம் கேக்குறப்போ சாமியார் மாதிரி அவர் இருக்க மாட்டாரு, வெள்ளை ஜிப்பா பேண்ட் தான் போட்டிருப்பாரு, தாடி வளர்த்திருப்பாருன்னு சொன்னாங்க, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருந்தது, அவர் உண்மையான சாமியாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கார்த்திக், ஆக்சுவலா தீபா சொன்னா அவரை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்க கார்த்திக். அது வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஆகா, இனிமேல் மறைச்சோம் நான் வந்து வேலைக்காகாது, எப்படியும் விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சு போயிடும், நம்ம பேசாம கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்க கூட்டிட்டு போறேன்ட்டு ரம்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரம்யா 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்தது நம்ம தீபா அந்த தாலி எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு, சீக்கிரம் என் அத்தை கண் விழிச்சு இதை கார்த்திக் சார் கையில கொடுத்து என் கழுத்துல இதை போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தீபா வேண்டிக்கிட்டு அந்த தாலியை வச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரம்யா 2 பேரும் ரம்யா செட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த போலி சாமியார், அவங்க இருக்க இடத்துக்கு ரம்யா கார்த்திகை கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துலதான் அந்த சாமியார் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. அதை பாக்குறாரு, பார்த்தா அங்க யாருமே இல்ல, சாமியார் முதல் கொண்டு யாருமே இல்ல, வெறும் பிளைன் கிரவுண்டா இருக்கு, அந்த ஒரே ஒரு சின்ன கட்டடம் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு கார்த்திக். இதோட இந்த எபிசோட் முடியுது.